மதுரை மண்ணில் பிறந்த கருப்பு மாணிக்கம் தான் ரசிகர்களால் கேப்டன் என கொண்டாடப்படும் நடிகர் விஜயகாந்த். தன்னுடைய இளம் வயதில் இருந்தே சினிமா மீது அதிக ஆர்வம் கொண்ட விஜயகாந்த் எப்படியும் நடிகராக வேண்டும் என முயற்சி செய்தார். தன்னுடைய தத்ரூபமான நடிப்பால் கேப்டன் என்ற பெயரில் மக்கள் நெஞ்சில் நீங்காத இடத்தை பிடித்தவர். அரசியலிலும் களமிறங்கி வெற்றிகரமான அரசியல் தலைவராக தனி முத்திரை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த். இவரின் உடல்நிலை காரணமாக பல வருடங்கள் வீட்டிலேயே முடங்கும் சூழல் இவருக்கு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் கடந்த 2023ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இவருடைய இழப்பு இப்பொழுதும் தமிழக மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவரின் மகனான சண்முக பாண்டியன் சில படங்களில் நடித்திருந்தாலும் இன்னும் தமிழ் சினிமாவில் தனக்குரிய அடையாளத்தை பெறவில்லை. இவர் நடித்த படங்களில் சகாப்தம் மற்றும் மதுர வீரன் ஓரளவு விமர்சனத்தை பெற்று தந்தது. இருப்பினும் அதை தொடர்ந்து பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த நிலையில் திடீரென்று வெளிநாட்டிற்கு படிக்க சென்று விட்டார். தற்பொழுது மீண்டும் நடிக்கும் ஆர்வத்தில் களமிறங்கியுள்ளார். அதைத் தொடர்ந்து சசிகுமார் இயக்கத்தில் குற்றம் பரம்பரை படத்தில் நடித்து வருகிறார். மேலும் ரேக்லா படத்தின் இயக்குநரான அன்பரசன் இயக்கும் படத்திலும் வாய்ப்பு கிடைத்து நடித்து வருகிறார். மேலும் முழுக்க முழுக்க காடுகளில் படம் எடுக்கப்படுவதால் இந்த படத்தில் வாழும் இளைஞனாக சண்முக பாண்டியன் மாறி வருகிறார். மேலும் கண்டிப்பாக இப்படத்தில் இவரின் முயற்சி தன் அப்பாவை போல நல்ல நடிகனாக உருவாக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இவருடைய அடுத்தடுத்த படங்களில் விஜய் கெஸ்ட் ரோலில் நடிக்க வாய்ப்புள்ளதாம். கேப்டன் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டவர் தளபதி விஜய். கேப்டன் மறைவுக்கு சென்ற போது விஜய் கண்ணீர் விட்ட காட்சிகள் பலரையும் நெகிழ வைத்தது. கேப்டன் மகனுக்கு தன்னால் ஆன உதவியை செய்ய வேண்டும் என முடிவெடுத்திருக்கிறாராம். இதனால் சண்முக பாண்டியன் அடுத்த ஏதாவது ஒரு படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிக்க வாய்ப்பு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது.